சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து மதுரை மருத்துவக் கல்லூரியில் செவிலியர்கள் இரண்டாவது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பாண்டியன் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியன், பல்வேறு கட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் கைது செய்யப்பட்டு தற்போது கூடுவாஞ்சேரிக்கு அருகே இருக்கும் ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மதுரையிலும் செவிலியர்கள் இந்த போராட்டத்தின் காரணமாக மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, இவர்களின் கோரிக்கைகள் தான் என்னென்ன? நிச்சயமாக பத்மநாபன், சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து மதுரை மருத்துவக் கல்லூரியில் செவிலியர்கள் இரண்டாவது நாளாக தொடரும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தின் சார்பில் எம்ஆர்பி செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக சென்னையில் செவிலியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களை கைது செய்து வெளி மாவட்டத்தை சேர்ந்த செவிலியர்களை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்ல கட்டாயப்படுத்தினர். இதனை கண்டித்து அங்கேயும் செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் சென்னையில் நடந்த சம்பவத்தை கண்டித்தும் அடக்குமுறைகளை ஏவி கைது செய்துள்ளதாக அசாதாரண சூழ்நிலை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அச்சுறுத்தி வருவதாகவும் கோரி காவல்துறையையும் தமிழக அரசையும் அமைச்சரையும் கண்டித்து தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தின் மதுரை மாவட்டம் சார்பாக இரண்டாவது நாளாக காத்திருப்பு போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மதுரை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் எம்ஆர்பி செவிலியர்கள், தமிழ்நாடு அரசு அனைத்து மருந்தாளுநர் சங்கத்தினர் உள்ளிட்ட பல்வேறு சங்கத்தை சேர்ந்த செவிலியர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். போராட்டத்தின் போது கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வலியுறுத்தியும் சென்னையில் நடந்த சம்பவத்தை கண்டித்தும் அடக்குமுறைகளை ஏவி கைது செய்து அசாதாரண சூழ்நிலை ஏற்படுத்தி அச்சுறுத்தி வருவதாகவும் கோரி காவல்துறையையும் தமிழக அரசையும் அமைச்சரையும் கண்டித்து 100க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் தற்போது கண்டன முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். பத்மநாபன், காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி பாண்டியன். இந்த தமிழக அரசானது அழைத்து பேசி அலட்சியமான பதிலை சொன்னதால் மீண்டும் எங்களது போராட்டமானது தற்போது வரை மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. எங்களது சென்னையில் போராடி கொண்டிருக்கும் தோழர்கள் இன்றும் போராட்டத்தை கைவிடாமல் மீண்டும் சென்னையில் உள்ள ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனைத்து தோழர்களும் ஒன்று கூடி 1000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் போராட்டத்தை அங்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அனைத்து மாவட்ட தலைநகரங்களும் இன்று 3வது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டமானது மிகவும் சிறப்பாகவும் கண்டனத்துடன் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தமிழக அரசு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எங்களது கோரிக்கையான காலமுறை ஊதியம் அனைத்து செவிலியர்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை, தமிழக அரசு அறிவித்த கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும். நிறைவேற்றி தரும் வரை நாங்கள் இந்த போராட்ட களத்தை விட்டு அனைவரும் நீங்க மாட்டோம் என்று இந்த மாநில மையத்தை கூப்பிட்டு எங்கள் அழைத்து அவங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி எங்களது கோரிக்கையை உடனடியாக இந்த அரசு நிறைவேற்றி தரும்படி இந்த காத்திருப்பு போராட்டம் வாயிலாக நாங்கள் அனைவருக்கும்